ஸோ அடுத்த டாபிக் 7.5 என்தால்பி பேஜ் நம்பர் 197. இப்போ அந்த வீடியோஸை பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் புக் வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா அப்போ தான் அந்த டெரிவேஷன் போடுறது எப்படிங்கிறத போட்டு காமிக்கிறத டக்குன்னு அப்படியே புக்கில் எந்த இடத்துலையோ பென்சிலால் மார்க் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஸோ என்தால்பி சிம்பிள் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஹெச், கேபிட்டல் ஹெச். ஸோ இட் இஸ் எ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம். இதோட டெஃபினேஷன் என்னன்னு சார் பார்த்தோன்னா, சம் ஆஃப் த internal energy of a system, internal energy and pressure and volume of a system. ஒரு சிஸ்டமோட internal energyயும் plus pressure and volume, internal energy, pressure, volume மூணுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதா என்தால்பின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ என்தால்பி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த இன்டர்னல் எனர்ஜி and the product of pressure and volume of a system, and the product of pressure and volume of a system. இது ஒரு 2 mark question. எழுதி இந்த டேர்மை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஹெச் என்தால்பி, யூ இன்டர்னல் எனர்ஜி, பி ப்ரெஷர், வி வால்யூம் நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்கப்பா. ஓகே, இட் ரிஃப்ளெக்ட் த கெப்பாசிட்டி to do mechanical work and the capacity to release the heat by the system. ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜி எதுக்காக சார்னு பார்த்தோன்னா, இதுதான் ஒரு சிஸ்டமோட மெக்கானிக்கல், அதால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும், அந்த சிஸ்டமால் எவ்வளோ கெப்பாசிட்டி என்னங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். when a process occurs at a constant pressure, that heat involved, ஒரு சிஸ்டமோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராசஸில் என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா ஐசோபேரிக்ங்கிறது கான்ஸ்டன்ட் இன் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹீட் இஸ் இன்வால்வ்டு. ஹீட்டு என்ன பண்ணுறது? இன்வால்வ் ஆகுது. ஹீட்டு 2 விதமான இடத்துல இன்வால்வ் ஆகும்ப்பா. ஒன்று அப்சார்ப்ஷன் நடக்கும், இன்னொன்று எவாலுவேஷன். ஒன்று என்ன பண்ணால் உள்ளே இன்வால்வ் ஆகலாம், இல்லை வெளியில் போகலாம். ஸோ உள்ளே வந்துச்சுன்னா Q + Q, வெளியில் போணுச்சுன்னா -Qன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ என்தால்பியோட அடுத்த கேரக்டர்னு பார்த்தோன்னா, இட் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன் which depends entirely on the state function. இது என்னன்னு பார்த்தோன்னா, இட் இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன சார்னு பார்த்தோன்னா, P, V, T, ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் மூணுத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, இன் ஏ ஐசோபேரிக் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் வந்துடும், வால்யூம், டெம்பரேச்சர் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும்ப்பா. ஓகே, and the enthalpy is usually expressed as change in enthalpy. So enthalpy எப்போதுமே நம்ம டைரெக்டாக ஹெச்னு எடுத்துக்க போகிறது கிடையாது. we have to mention only in change in enthalpy. ஏன் சார் சேஞ்ச் இன் என்தால்பின்னு எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. we have to calculate from final to initial. ஃபைனலுக்கு இனிஷியலுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ del H for a process between initial to and a final state. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா, del H is equal to del U plus P del V. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். del H is nothing but H2 minus H1 is equal to U2 minus U1. அங்கே இடம்லாம் கீழே எழுதுகிற ப்ளஸ் P. ஏன் சார் இங்கே P நீங்கள் P மட்டும் எழுதுறீங்க, P2 minus P1 எழுதுல? பிகாஸ் when a process occurs at a constant pressure. ஸோ அந்த என்தால்பி பொறுத்தளவுக்கு ப்ரெஷர் எப்போதுமே இப்படி தான் இருக்க போது, should be constant தான். அடுத்தது V2 minus V1. ஓகேவா? ஸோ அப்போது அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ the change in enthalpy del H is equal to the heat supplied at a constant pressure to the system. ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஹீட்டை நாம் பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே பார்க்க போகிறோம், del H is equal to del U plus P del V. நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? del U ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். del U ஓட வேல்யூ என்ன சார்னு பார்த்தோன்னா, del U is equal to Q plus W. சாரிப்பா, Q plus W. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். del H is equal to U ஓட வேல்யூ என்னது? Q plus W plus P del V. அடுத்து பாருங்கள், the change in enthalpy H is equal to heat supplied. ஹீட்டிங் என்ன ஆக போகுது? சப்ளை ஆக போகுது. சப்ளைட் அடுத்த கான்ஸ்டன்ட் டு a சிஸ்டம். அந்த சிஸ்டம்க்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஹீட்டை சப்ளை பண்ண போகிறோம். ஸோ அங்கே அப்சர்வ் ஆக போகுது. அங்கே சிஸ்டம் என்ன பண்ண போகுது? நமக்கு அப்சர்வ் ஆக போகிறது. ஸோ அப்போது ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் அங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னா -W.
சொல்கிறது புரியுதா? மேலே நல்லா பாருங்கள். the change in enthalpy del H is equal to the heat supplied. முக்கியமான வார்த்தை supplied. நான் இப்போ ஹீட் என்ன பண்ணுறேன்? சப்ளை பண்ணுறேன். I give, ஓகே, I donate the heat. அந்த ஹீட் நான் என்ன பண்ணுறாங்க? ஹீட்டை கொடுக்குறேன். ஸோ ஹீட்டை கொடுத்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒர்க் நமக்கு நடக்கும். ஸோ அங்கே ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க் நடக்கும்னு பார்த்தோன்னா, ஒர்க் இஸ் டன் by the system. work is done by the system. ஸோ அப்போ அந்த ஒர்க்கு by the system நடந்துச்சுன்னா அதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா -W. ஸோ அப்போ ஆல்ரெடி நமக்கு டபிள்யூவோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? -P∆V. -P∆V. அப்போ W எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாங்க? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள்? Q ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் P∆V ப்ளஸ் P∆V ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ∆H இஸ் ஈக்குவல் டு Q. சார் புக்கில் QPன்னு கொடுத்துருக்காங்களே சார். புக்கில் பார்த்தோன்னா அந்த பேஜ் நம்பர் 197 பார்த்தோன்னா QPன்னு கொடுத்துருக்காங்களே சார். எப்படி சார் P வந்துச்சு? பிகாஸ் இந்த என்தால்பி எப்போதுமே எப்படி தான் நடக்கும்னு பார்த்தோன்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் அந்த ரியாக்ஷன் இது எப்போதுமே நமக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. எண்டோதெர்மிக்கில் எக்ஸோதெர்மிக்கில் Q எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த நீட்டு IIT எல்லாம் போகும்போது இந்த மாதிரியான கொஷின்ஸுங்கிறது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்துருவோம். எண்டோதெர்மிக்னா ஃபஸ்ட்டு என்ன? எண்டோதெர்மிக்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூரியா வயலுக்கு போடுவாங்க இல்லையா? அந்த யூரியாவை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கை ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்படி இல்லை குளுக்கோஸ் எடுத்து நம்ம டங்கில் வச்சோன்னே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ எப்படி சார் அதெல்லாம் சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த சிஸ்டம் என்ன, அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த காம்பவுண்டு அட்மாஸ்பியர், அதாவது அதை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சரை இட் வில் பி அப்சர்வ். அந்த டெம்பரேச்சர் அங்கே சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் என்ன பண்ண அது உள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இன் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் heat is absorbed by the system from the surrounding. அந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற இடத்துலேருந்து டெம்பரேச்சர் நல்லா உள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ தட் Q என்ன அப்படின்னா 0 விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? Q greater than 0 தென் அப்போ இந்த சைன் நமக்கு என்ன சைன் கிடைக்கும்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் ABங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட டெம்பரேச்சர் இப்போ Q எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 80 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா தண்ணியை போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா 8லேருந்து 98 இருக்கா இது என்ன பண்ணிடுது பார்த்தோன்னா மாறிடுது. ஏபிங்கிறது 98க்கு. அப்போது இதுக்கான டெம்பரேச்சர் எங்கேருந்து சார் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா தே ஆர் அப்சர்வ் ஃப்ரம் த சரௌண்டிங். இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா சரௌண்டிங்கில் இருக்க எல்லா டெம்பரேச்சரும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இங்கெல்லாம் டெம்பரேச்சரோட வேலை என்ன பண்ணி நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் நமக்கு சில்லுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ∆H இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் ∆H எப்படி இருக்கும்? நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது எக்ஸோதெர்மிக்னா என்னென்னு பார்த்தோன்னா லிபரேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. If a system or compound have excess of temperature or excess of temperature like heat, have excess of heat itself, they are released at the time of final. And the reaction oda final time varuma enna pannunu pathana they are released. Okay va? So ∆H is also positive. In an exothermic reaction, heat is evolved by the system to the surrounding என்ன பண்ணு தாங்கிட்டு இருக்க excess temperature எல்லாமே அது லாஸ் பண்ணிடும். that அப்போ Qவோட வேல்யூ கம்மியாகவும் 0 என்ன பண்ணியிருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ Q நமக்கு என்ன ஆகிடும்? நெகட்டிவ். அப்போ Q நெகட்டிவ்னா ∆H வில் பி ஆல்சோ ஏ நெகட்டிவ். அப்போ Q பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ∆Hம் பாசிட்டிவாக இருக்கும். Q நெகட்டிவ்னா ∆H இஸ் ஆல்சோ ஏ நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கப்பா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் H அண்டு U, என்தால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்காசான்னு பார்த்தா நிறைய ரிலேஷன் இருக்குது. when the system at constant pressure undergoes change from an initial to final, the change in enthalpy we can calculate. ஸோ இப்போ அப்படி இனிஷியலேருந்து ஃபைனலுக்கு போகும்போது என்தால்பி நமக்கு எப்படி மாறுது? ஏன்னா என்தால்பி நம்ம டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. யூவையும் அண்ட் தென் ப்ரெஷர் வால்யூம் இதிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹெச்சை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியை டேரெக்டாக பண்ண முடியும்னா அதையும் பண்ண முடியும். ஃபைனலுக்கும் இனிஷியலுக்கு நம்ம என்ன பண்ணால் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் அன் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இனிஷியல் ஸ்டேட்னா அப்போ தான் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது H1
is equal to H1 is equal to U1 plus PV1. இது ஈக்குவேஷன் நம்பர் 7.10. அடுத்து ஃபைனலுக்கு ஃபைனல்லாம் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஸ்டேஜ் H2 is equal to U2 plus PV2. ஓகே, அடுத்து என்ன சார்? சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ இப்போ என்தால்பி சேஞ்ச்னால் நம்ம என்ன தான் பண்ணுவோம்? ஃபைனலு மைனஸ் இனிஷியலு, ஃபைனலு மைனஸ் இனிஷியல். அப்போ ஃபைனல் நம்மள்ட்ட என்னது? 2 தானே. அப்போது H2 மைனஸ் H1, H2 மைனஸ் H1 is equal to del H. அடுத்து U2 மைனஸ் U1 del U. P ப்ரெஷர், ஏன்னா ப்ரெஷர் என்தால்பி பொறுத்தளவுக்கு ப்ரெஷர் எப்போதுமே இப்படி தான் இருக்கும், ஷுட் பி கான்ஸ்டன்ட்டு. அண்ட் தென் V2 மைனஸ் V1 del V. ஓகே, ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் லாவை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். ஏன் சார்னு பார்த்தோன்னா எனர்ஜி எப்போதுமே என்ன பண்ணாது, மாறாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ அதனால் ஃபஸ்ட் லா யூவோட வேல்யூக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் லாவை நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட் லாவோட வேல்யூ Q is equal to, so del U is equal to Q plus W. So we have to substitute the value of U del U in 7.12. 7.12 நம்ம என்ன பண்ண போகிறோம், del U ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ del H is equal to Q plus W plus P del V plus P del V நம்ம அங்கே எடுத்து போட்டோம். ஓகே, ஸோ அடுத்து ஒர்க்கு மைனஸ் P del V. ஸோ அப்போ அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒர்க் ஷுட் பி எ மைனஸ். ஒர்க் என்ன பண்ணியிருக்கு, நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ ஒர்க்கு நெகட்டிவ் சைனில் இருந்தால் என்ன அர்த்தம், ஒர்க்கு டன் பை த சிஸ்டம். ஸோ அப்போது மைனஸ் டபிள்யூனா அது மைனஸ் P del V. அப்போ அந்த ஒர்க்குங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், del H is equal to Q plus minus plus into minus P del V plus P del V. ப்ளஸுக்கும் மைனஸுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் del H is equal to QP. ஏன் சார் QP னா ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். Okay, so QP is the heat absorbed at a constant pressure. So இந்த Q இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஹீட் அப்சர்வ் ஆயிருக்கு at a constant pressure. So it is considered as a heat content. ஸோ அதை நம்ம சிஸ்டம் என்னன்னு சொல்லலாம், ஹீட் கண்டென்ட்டான சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் ராட் எடுத்துக்கிறோம். அந்த அயன் ராட் என்ன பண்ணுதுன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அந்த அயன் ஹீட் கண்டென்ட் ஹீட்டாக இருக்கிற ஒரு அயன் ராட்னு சொல்ல முடியாது. ஸோ அதே போல் தான் கன்சிடர் எ க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ இது வரைக்கும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். எ க்ளோஸ்டு சிஸ்டம் ஹாவ் அ ரியல் கேஸ். அந்த க்ளோஸ்டு சிஸ்டமில் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கேஸஸ் chemically reacting to form a gaseous product at a constant temperatures. ஸோ அப்போ அந்த கேஸஸ் எல்லாமே ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் நமக்கு என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் பண்ண போகுது. அதோட என்தால்பி எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணும். அண்ட் ப்ரெஷர் with VI and VF is a total volume. VI na initially, VF na finally, product of gases. And NI and NF is the number of mole. N na enna pathana number of moles. So இப்ப நாம இங்க யார் எடுத்துக்க போறோம்னு பார்த்தா PV is equal to nRT. ஓகேவா, PV is equal to nRT. நம்ம கேஸ் ஸ்டேட்ல படிச்ச அந்த ஈக்குவேஷன் அதை நம்ம இங்க என்ன பண்ணிக்க போறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நாம எடுத்துக்க போறோம். PV is equal to nRT. P stands for pressure, V stands for volume, N stands for number of mole, R stands for gas constant, T stands for temperature. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஸ்டேட்டுக்கு எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இனிஷியலுக்கு PVI is equal to NIRT. ஸோ இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்க போகுது பார்த்தோன்னா ஷுட் பி கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா, அதே போல் ஃபைனல் PVF is equal to NFRT. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். எப்படி சார் சப்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது என்னது, PVI is equal to NIRT in minus PVF is equal to NFRT. ஸோ ரெண்டுத்தில் காமனாக P இருக்கா, ஸோ அதனால் ஒரு P வெளில எடுத்துட்டோம். வால்யூமில் ரெண்டு ஸ்டேட் இருக்குது, ஒன்று ஃபைனல் இருக்குது, இன்னொன்று இனிஷியல் இருக்குது. ஸோ VF மைனஸ் VIன்னு எழுதியாச்சு. அடுத்தது NF மைனஸ் NI is equal to RT. ஸோ இங்கே பாருங்களேன், VF minus VI, VF minus VI is equal to del V. அப்படி தானே வால்யூம் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், சேஞ்ச் ஆகுது. ஸோ P del V and then N, ஸோ del N. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பார்க்குறோம், we have seen only a gaseous substance. ஸோ del NG, RT காமனாக RT எடுத்து போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ அந்த P del V வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 7.12 வேல்யூ ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ P del V யோட வேல்யூ என்னது, del NG RT. ஸோ del H is equal, அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 7.12 ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா del H is equal to del U plus P del V plus
P del V. அப்போ நமக்கு என்ன தெரியும்? P del V யோட வேல்யூ நமக்கு தெரியும். What is the value of P del V? Del NG RT. அப்போ என்ன கிடைக்கும்? Del H is equal to del U plus del NG RT. இது நம்மளால கால்குலேட் பண்ணி எடுக்க முடியும்பா. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்தது 7.5.2 என்தால்பி சேஞ்ச் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ ஒரு இடத்துக்கும் தகுந்த போல் அந்த என்தால்பியோட வேல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்கப்பா. கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ ஒருத்தரோட கேரக்டருமே ஒரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா? அதே போல் ஒரு ரியாக்ஷனோட என்தால்பி வேல்யூமே கண்டிப்பாக மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது அதோட ஹீட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? The change in enthalpy that takes place when 1 mole of a compound is formed from its element present in the standard state 298 Kelvin and 1 bar pressure. STP ன்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் 1 mole of சிஸ்டம் ஃபார்ம் ஆக போகுது, ஒரு சேஞ்சு இன்னொரு சேஞ்சு கன்வெர்ட் ஆக போகுதுன்னு பார்த்தோன்னா அப்போ அதோட ஸ்டேட்டு 1 ஸ்டாண்டர்டில் இருக்கும். பை த கன்வர்ஷன் த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட் இஸ் அசைன்ட் a value of 0. ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்டோட கன்வர்ஷன் வேல்யூ நமக்கு எப்படி தான் இருக்கும்? ஷுட் பி 0 இன் ஸ்டேட் தான். ஸோ அதுக்காக தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அயன் எடுத்திருக்கோம் ப்ளஸ் சல்ஃபர் எடுத்திருக்கோம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அயன் சல்ஃபைடுங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குதுப்பா. ஸோ இதோட டெல் ஹெச் அது என்ன சார் மேலே 0 மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்டு டெல் ஹெச்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ டெல் ஹெச் டீட்டா எஃப்னா ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இந்த 0 எது நமக்கு ரெப்ரசன்ட் மேலே டீட்டா நமக்கு எது ரெப்ரசன்ட் பண்ணு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்னா எவ்வளோ இருக்குன்னா 298 கெல்வின் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் 1 பார் ப்ரெஷரும் இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா -100. அதுக்கடுத்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ அதே போல் பாருங்கள், இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் மாலிகுலோட ஃபார்மேஷன் வேல்யூ, ஹைட்ரோக்ளோரிக், புரோமின், அம்மோனியம் எல்லாத்தோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று, தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன். we know how to write a normal chemical equation but thermochemical equation is different in one. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறது? ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன், ஒரு கெமிக்கல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தெர்மோகெமிக்கல்லாம் நார்மலாக ஒரு ரியாக்ஷன் எழுதிட்டு அங்கே ஹீட்டு என்ன ஆயிருக்கு, டெல் ஹெச் என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம எடுத்து தனியாக எழுதணும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன். A thermochemical equation is a balanced stoichiometric chemical equation that include the enthalpy of change. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம், enthalpy change in del H. அங்கே என்ன ஆகும்னு பார்த்தோன்னா del H நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே, அது என்னென்ன ஆகுதுன்னு பார்ப்போம். The coefficient in a balanced thermochemical equation refer to a number of moles of reactant product involved the reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எவ்வளோ ரியாக்டன்ட் எவ்வளோ ப்ராடக்ட் எவ்வளோங்கிறத நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி கரெக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். Second thing, the enthalpy change of the reaction del HR has to be specified with appropriate sign and unit. ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது அதோட என்தால்பி எவ்வளோ நடந்திருக்கு, ஓகேவா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்தால்பி நமக்கு எவ்வளோ நடந்திருக்குங்கிறது நம்ம என்ன பண்ணால் we have to write. அதை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தோன்னா எப்படி எழுதணும்னா டெல் ஹெச் தீட்டா ஆர். ஆர் இஸ் del H is nothing but a change in enthalpy of standard formation reaction. ஆறுங்கிறது ரியாக்ஷன், ஓகேவா? ஸோ அதை எழுதணும். அண்ட் தென் ப்ளஸ்னா ப்ளஸ் சிம்பிளும் இல்லை மைனஸ்னா மைனஸ் சிம்பிள் எழுதணும். அண்ட் வித் யூனிட், இதோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா KJ, ஓகேவா? கெல்வின் ஜூலுங்கிறது அதோட யூனிட். ஓகே. தேர்ட் ஒன், when the chemical reaction is reversed, the value del H is reversed in sign with the same magnitude. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனில் பொறுத்தளவுக்கு அந்த ரியாக்ஷனை நம்ம ரிவர்ஸபிளாக நடக்குது, ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அங்கே என்ன சைன் கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே என்ன பண்ணால் ரிவர்ஸ் சைனில் எழுதிடணும். இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் கேஸு, லிக்விடு, ஆக்வஸு, சாலிட் இன் ப்ராக்கெட் ஆஃப் ஆல் ஸ்பீஷிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் இன் எ தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் del H டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஓகேப்பா? ஸோ ரொம்ப முக்கியமானது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதும்போது மஸ்ட் we have to include the state. இந்த கீழே கொடுத்துருக்க ரியாக்ஷன் பாருங்களேன், 2 moles of H2 in gas, ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க G, இங்கேயும் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா இந்த சிஸ்டமோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன, அது எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது, சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். பிகாஸ் del H is depends upon the physical state. Fifth one, the thermochemical equation is multiplied throughout by a number. The enthalpy change is also multiplied by the same number. So அந்த chemical reaction நம்ம என்ன பண்ணணும், ஓவராலாக மல்டிப்ளை பண்ணி எடுத்துருக்கணும். The negative sign of del H are
indicate that the reaction is exothermic. ஸோ அங்கே del Hோட வேல்யூ பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த del H வேல்யூ indicate the reaction is negative, the reaction is exothermic. நம்ம கிடைக்கிற அந்த del Hோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும், நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, எப்படி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோ. இதுவே பாசிட்டிவ் del H இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் இஸ் எண்டோ. ரியாக்ஷன் இஸ் எண்டோ. ஸோ இப்போ கீழே பாருங்கள், 2 moles of hydrogen react with 1 mole of oxygen to give 2 moles of water molecule. ஸோ அப்போ அங்கே del H is equal to மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ del H மைனஸில் வந்து அந்த ரியாக்ஷன் என்னது, அந்த மைனஸில் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னு பேர் எக்ஸோ, ப்ளஸில் வந்துச்சுன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பின்னா என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே. The standard enthalpy of a reaction is the enthalpy change for a reaction when all the reactant and product are present in the standard state. The standard conditions are denoted as the adding subscript 0 to the symbol. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிம்பிளுக்கு மேலே ஜீரோன்னு எழுந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அங்கே எக்ஸாம்பிள், we can calculate the enthalpy of a reaction under the standard condition. இது நம்ம எப்போதுமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் எடுத்துக்கணும். என்ன ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், 298 கெல்வின் டெம்பரேச்சரும் 1 bar ப்ரெஷரும் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ del HR is equal to summation. del HR is equal to summation சொல்லுவாங்க. summation of HR theta minus summation of del HR theta, product minus reactant, product minus reactant. ஸோ அப்போ அந்த ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A moles of A plus B moles of B gives C moles of C and D moles of D. அப்போது இதில் எது ரியாக்டன்ட்டு, ஏவும் பியும் ரியாக்டன்ட்டு, சியும் டியும் ப்ராடக்ட்டு. அப்போ நம்ம எழுதும்போது சி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் C moles of C del HF into C ப்ளஸ் அதே போல் டிக்கும் அதே போல் ஏக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ கீழே அடுத்து ஒரு ப்ராப்ளமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் are minus 277, minus 393.5 and minus 285.5 respectively. Calculate the standard enthalpy. இதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பியை கால்குலேட் பண்ணுங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு இதுக்கும் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் பார்க்கும்போது ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோன்னு சொல்லிட்டோம். எல்லா எலமெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, ஷுட் பி ஜீரோ. அப்போ இங்கே யார் எலமெண்டல் ஃபார்மில் இருக்காங்க, ஆக்சிஜன் இஸ் ஒன்லி. ஆக்சிஜன் இங்கே எலமெண்டல் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கெட் இன் ஜீரோ. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷன் பார்ப்போம். அதே போல் ஃபார்முலா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை மோல்ஸ் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, எழுதியாச்சு. 2 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு del H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 3 moles ஆஃப் வாட்டர் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிட்டோம். அதே போல் ரியாக்டன்ட்டு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 393. எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோன்னா del HR minus 1366.5 நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும்ப்பா. ஓகே. ஸோ இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃபை அடுத்ததில் நம்ம ப்ராப்ளம் போடும்போது போட்டுடலாம்ப்பா. தேங்க்யூப்பா.